கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியா ராஜாவை பற்றி இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவன் மரணமடைவதற்கு முன்பு என்ன செய்தான் என்பதையும், அவனுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை அவன் வெற்றிகரமாக செய்தான், எதை செய்ய தவறிவிட்டான் என்ற காரியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மரணத்துக்கு முன்பு சில பரிசுத்தவான்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. இப்பொழுது எசேக்கியாவை பற்றி தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, எசேக்கியாவுடைய ஜீவியத்தில் அவன் செய்த நல்லவற்றை நாங்கள் மரணத்திற்கு முன்பு செய்யவும், அவன் செய்ய தவறிய நல்ல காரியத்தை நாங்கள் தவறாமல் எங்கள் சந்ததிக்காக செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரும். இதை கேட்கிறவர்கள் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 28-27 வசனத்தில், ஆகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறையிலே அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், எருசலேம் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில தகுதிகள் உண்டு. தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்களை பிதாக்களுடைய கல்லறையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டதில்லை. இது நாம் ராஜாக்களுடைய வரலாற்றிலே, மற்ற பரிசுத்தவான்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல இந்த ஆகாஸ் ஏன் பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படவில்லை என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் அதற்கு முன்பு இருந்த ராஜாக்களைப் போல விக்கிரக ஆராதனையில தன்னுடைய ஜனங்களை நடத்தினான். அடுத்து அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்று 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு இவன் செம்மையானவைகளை செய்தான். அவன் தன்னுடைய ஆட்சி பாரத்தில் 1ஆம் வருஷத்திலேயே என்ன செய்தான்? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்தான். எவ்வளவு பெரிதான காரியம்! 25 வயது ஒரு வாலிபமான ஒரு ராஜா, தேவனுடைய ஆலயமெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை கதவுகளை திறந்து பழுது பார்க்கிறான். ஆசாரியர் லேவியரை அழைத்து வந்து அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக, இந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்க, அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஏனென்றால் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் என்று சொல்கிறான். இது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அருவருப்புகளை, தேவாலயத்திலே காணப்பட்ட அருவருப்புகளை பற்றி இவன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, சர்வாக தகன பலிகளை செலுத்தாமல், தூபம் காட்டாமல், விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்களே, அதனாலே துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்தாரு. அதனாலே நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினாலே விழுந்து நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்களே, அதனாலே கர்த்தருடைய உக்கிரமான கோபம் நம்ம விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். அதனாலே ஆசாரியரே, நீங்கள் அசதியாயிராமல் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு
அவருக்கு முன்பாக நிற்கவும் ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாக இருக்க உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறான். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆசாரியர்கள் தங்கள் சகோதரர்களை கூட்டி வந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையா, கர்த்தருடைய வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிவார்களோ அப்படி இந்த நல்ல ராஜாவுடைய கற்பனையின்படி கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். சுத்திகரித்து அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அதிலே கண்ட அசுத்தங்களை வெளியே எடுத்து ஆலயத்தின் பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அதை கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு ராஜாவாகிய எசேக்கியாவிடத்தில் அவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலியையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூகத்து அப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக பரிசுத்தம் பண்ணினோம். ஆகாஸ் என்ன செய்தான்? ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் எடுத்து தூர போட்டான். இவனுடைய தகப்பன் அதையெல்லாம் பரிசுத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம், இப்பொழுது அவையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்று அவனுக்கு சொன்னார். எசேக்கியா ராஜா காலமே எழுந்து நகரத்தில் இருந்த அந்த பிரபுக்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிதாக்களுக்கு பிறகு நாம் இந்த ஆளுகைக்குள்ளே ராஜாவாக முடிசூட்டப்பட்டு, அதாவது ராஜாவாக முடிசூட்டப்படுவது என்பது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல். நாம் எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறோம் என்று சொன்னால், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுகிறோம் அல்லவா? இதுதான் நான் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறது. ராஜாவாக முடிசூட்டப்பட்ட உடனே நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயமே நம்முடைய சரீரம்தான். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதில் இருந்து நாம் எடுத்து போட்ட தேவனுடைய ஆலயமாகிய பனிமுட்டுகள் என்பது நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஜெப ஜீவியம், இது போல பல பனிமுட்டுகள் இருக்கிறது. ஜெப ஆவி, நம்முடைய இருதயம் பலிபீடம். இதிலே தேவையில்லாத அசுத்தங்களை எல்லாம் நாம் நீக்கி நம்முடைய ஆலயமாகிய இருதயத்தை, சரீரத்தை செவ்வைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற சாபங்கள் நீங்கும். நாம் சொல்லலாம், நான் ஆலயத்துக்கு போகிறேன், பலி செலுத்துகிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாம் செலுத்துகிறேன், ஆனால் ஒன்றுமே செய்யாதவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நமக்கு இப்படி கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் கஷ்டங்கள் நமக்கு தான் வரும். ஏனென்றால் நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். நாமெல்லாம் பூமியிலேயே இதற்குரிய பலன்கள், பிதாக்கள் செய்த அக்கிரமம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். பிதாக்களுடைய நெகேமியா சொல்லுகிறாங்க பாருங்க, பிதாக்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தருளும் என்று அறிக்கையிட்டார்கள். நாமும் கூட நம்முடைய பிதாக்களுடைய அக்கிரமம், நம்முடைய அக்கிரமம், பிள்ளைகளுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி அதை விட்டுவிட்டால் தான் இந்த சாபங்கள் நீங்கும். அதன்படி இவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளும் நம்முடைய மனைவிமார்களும் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடப்பார்கள். பெரும்பாலும் குடும்பங்களில் பிள்ளைகள் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளே இருப்பார்கள். இதற்கு காரணம் நம்முடைய ஜெபக்குறைவு, நம்முடைய பரிசுத்த குறைவு, நம்முடைய தேவாலயமாக சரீரத்தில் காணப்படுகிற தீட்டுகள். இதையெல்லாம் நேராக்கி தேவனுடைய மனதுக்கு நேராக நம்மை திருப்பும் பொழுதுதான் இந்த சாபங்கள் எல்லாம் நீங்கும். இதுதான் எசேக்கியா செய்தான். நாமும் கூட இதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக சர்வாங்க தகன பலி, ஸ்தோத்திர பலி, இந்த பான பலிகள் இதையெல்லாம் அவர்கள் செலுத்தினார்கள். இதை ஜனங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததற்காக எசேக்கியாவும் ஜனங்களும் சந்தோஷப்பட்டார்கள். சிலர் என்ன செய்தார்கள்? தங்களை பரிசுத்தம் கொள்ளாதபடிக்கு இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய பாவங்களுக்காக லேவியர் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். சில கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்
சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் பஸ்காவை சாப்பிட்டார்கள். ஆனால் எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை தேடும்படிக்கு இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கர்த்தர் அவர்களை மன்னிப்பீராக என்று சொன்னார். ஜெபித்தான். அதை கேட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அனுகூலம் செய்தார். ஏனென்றால் ஆலயமே இல்லை, ஜெபமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ வந்தார்கள், சிலர் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தார்கள். சிலர் வெறுமனே சும்மா வந்து நின்றவர்களை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், நீ உபவாசம் பண்ணு அப்படி என்றால் புதிய ஆத்மாக்கள் வரும்பொழுது கூட நம்ம அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அவர்களை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால்தான், அபிஷேகம் பெற்றால்தான் சபைக்கு வர வேண்டும், ஆலயத்துக்கு வர முடியும் என்றெல்லாம் சொன்னால் அவர்கள் வரவே மாட்டார்கள். அதனால் இவன் என்ன செய்தான், எல்லாரையும் பலி செலுத்தும்படி பஸ்காவை ஆசரிக்கும்படி சொல்லிவிட்டு அவர்களுக்காக இவன் பலி செலுத்தினான், இவன் வேண்டிக் கொண்டான். இப்படி நாமும் கூட ஆத்ம ஆதாயம் செய்யும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இது இதில் இருக்கிறதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இதனால என்ன நடந்தது? கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாக பேசினான். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். இது லேவியரான ஆசாரியர்கள் ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திற்கு வந்து எட்டியதாம். இப்படித்தான் நாமும் கூட ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் தூப கலசத்தில் இருந்து அந்த தூப வர்க்கம் போடும் பொழுது அது புகையை போல பரலோகத்துக்கு போக வேண்டும். இதுதான் ஜெபம். அதை கேட்டு கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இதெல்லாம் முடிந்த பிறகு எல்லாரும் தங்கள் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் அங்கே உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து தகர்த்து போட்டார்கள். அங்கே ஏற்கனவே இருந்ததான பாகாலின் தோப்புகள், விக்கிரகங்கள், பலிபீடங்கள் எல்லாவற்றையும் ஆகாசின் காலத்தில் இருந்ததை எல்லாம் உடைத்து போட்டு தேவனே கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் அவரவர் ஊருக்கு திரும்பினார்கள். எல்லாருடைய வரிசையின்படி ஊழியத்தின்படி அவர்களை திடப்படுத்தி ஆசாரியர், லேவியர் இவர்களை சர்வாங்க தகன பலி, சமாதான பலி செலுத்தவோ, கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யவும், ஸ்தோத்திரம் செய்யவும், துதிக்கவும் ஆட்களை ஏற்படுத்தி எசேக்கியா ஒழுங்குபடுத்தினான். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவர்கள் செலுத்த வேண்டிய அந்தி பலி, சந்தி பலி, சர்வாங்க தகன பலி, ஓய்வு நாள், மாத பிறப்பு, பண்டிகைகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலி, இதிலெல்லாம் செலுத்தும்படியாக தன்னுடைய ஆசையிலே இருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். இப்படி நியாயப்பிரமாணத்தை லேவியர் உற்சாகமாய் செய்யும்படிக்கு அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் அவன் கட்டளையிட்டான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர் எல்லாம் என்ன செய்தார்கள்? மாடுகள், ஆடுகளிலே தசம பாகத்தை கொடுத்தார்கள். தங்களுக்கு கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளிலே தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக குவித்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எசேக்கியாவும் பிரபுக்களும் குவியலாக இருக்கிறதான அதை பார்த்து புகழ்ந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி ஏகமாய் குவிந்து போன அந்த பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை எசேக்கியா ஆயத்தப்படுத்தினான். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்துக்குள்ளே பண்டக சாலைகளை ஏற்படுத்துகிறது போல நம்முடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகள், காணிக்கைகள் என்று சொல்வது, பலிகள் என்று சொன்னால் ஜெபம், காணிக்கைகள் என்று சொல்லும்போது நம்முடைய அர்ப்பணிப்புகள், நம்முடைய பிரதிஷ்டையில் ஜீவியம், இதெல்லாம் குவியல் குவியலாக நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவன் மகிழ்ச்சி அடைவார். நன்றாக எப்பொழுது சமயம் கிடைத்தாலும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை வியாதிப்பட்டு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த ஜெபம்லாம், இந்த ஜெபம், இந்த உபவாசம், இதில் கர்த்தருக்கு செய்து கொண்ட பிரதிஷ்டைகள் இதெல்லாம் நம்மை காக்கும். ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருந்தால் இந்த ஸ்தோத்திர பலிகள் நமக்கு கிருபையை தரும். இதுதான் இந்த ஆலயத்தில் காணப்படுகிற பண்டக சாலையை போல நம்முடைய இருதயத்தில், சரீரத்தில் நாம் நன்றாக இருக்கும் பொழுது சரீரம்
பலமுள்ளதாக இருக்கும் பொழுது நன்றாக ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற வழியில் நல்ல ஜெபஜீவியம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த பண்டக சாலை என்பது வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்தான். இதனாலே அவன் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். தேவனுடைய ஆலயத்து வேலையிலே தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கற்பனைக்கு அடுத்த காரியத்திலும் இவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். இப்படி இருக்கின்ற வேளையிலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவுக்குள்ளே பிரவேசித்து அதை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். அப்படி இருக்கின்ற வேளையிலே எசேக்கியா கண்டபொழுது நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் தூர்த்து போட்டு தன்னுடைய பிரபுக்கள் பராக்கிரமசாலிகளோடு ஆலோசனை பண்ணினான். அப்படியே அந்த ஊற்றுகள் ஓடைகள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள். ஏன் அப்படி தூர்த்து போட்டார்கள் என்று சொன்னால், இவன் படையோடு அங்கே தங்கி முற்றுகையிடும் பொழுது அங்கே குடிக்க தண்ணீர் இருந்தால் அவன் அங்கேயே தங்கி விடுவான். பிசாசு கூட நம்மை அழித்து போடும்படியாக கோட்டையை கட்டுவதற்காக நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சுற்றிலும் அவன் முகாமிடலாம். அப்படி முகாமிடும் பொழுது அவனுக்கு ஆறுதலாக, அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அவன் அங்கேயே தங்கி தரிப்பதற்காக ஒரு இளைப்பாறுதலை நாம் கொடுத்து விடக்கூடாது. இளைப்பாறுதல், தண்ணீர் என்பது ஒரு இளைப்பாறுதல், தண்ணீர் என்பது ஒரு அபிஷேகம். அதனால இந்த இளைப்பாறுதல் அவனுக்கு பிசாசு கிடைக்காதபடி எல்லாவற்றையும் தூர்த்து போட்டதுனால அவர்கள் நீண்ட காலம் அங்கே இருக்க முடியாது என்ற அந்த சத்தியத்தின்படி அப்படி அவன் செய்தான். அடுத்து இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டினான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை சுற்றிலும் மதிலை போல, சுவரை போல இருக்கிறது வேறுபாட்டின் ஜீவியம், பரிசுத்தம், விசுவாசம். இதெல்லாம் நமக்கு ஆயுதங்களாக இருக்கும். இதெல்லாம் சில நேரத்தில் உடைந்து போயிருக்கும், சிதைந்து போயிருக்கும். அதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளவே வேண்டும். ஒரு 2 செங்கல் போல இருக்கிற ஒரு தகர்ந்து போயிருக்கும், அதை நம் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஜெபஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஸ்தோத்திர பலியிடுதலை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இடிந்து போன மதிலை கட்டுகிறது. கொத்தளங்களை எல்லாம் உயர்த்துகிறான், கோட்டையை பலப்படுத்துகிறான், திரளான ஆயுதங்கள் கேடகங்களை உண்டு பண்ணினான். நமக்கு எது ஆயுதம்? நமக்கு ஜெபந்தான் ஆயுதம், ஸ்தோத்திரம்தான் நமக்கு ஆயுதம். ஸ்தோத்திர பலியிட்டு நாம் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். ஸ்தோத்திரத்தினாலே சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஆயுதங்கள் கேடகங்களை எல்லாம் உண்டு பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு சொன்னால், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி ஜனங்களை தேற்றினான். இது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இந்த சனகரிப் என்ன சொன்னால், எருசலேமின் மேலே இப்படி முற்றுகை போட்டு நீங்கள் எதிர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீர்கள், தேவன் தப்புவிப்பார் என்று ராஜா சொல்கிறானே, பசியினாலும் தாகத்தினாலும் நீங்கள் சாகும்படி உங்களுக்கு போதிக்கிறானே, கர்த்தர் உங்களை காப்பார் என்று சொன்னால் அவருடைய மேடைகள் பலிபீடங்களை தள்ளிவிட்டு ஒரு பலிபீடத்துக்கு முன்பாக பணிந்து அதுமேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்னவனும் அவன் தானே என்று சொல்லுகிறான். இது அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் புறஜாதி ராஜாவாக இருக்கிறதுனால இவன் இடித்து போட்டது பாகாலின் பலிபீடங்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே என்ன செய்தார்கள், யூதாவும் எருசலேமும் தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த இரண்டும் ஒன்றாக இருக்கிறதுனால ஜனங்கள், யூதாவில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரேலுக்கு வரும்போது, எருசலேமுக்கு வரும்பொழுது அந்த ராஜாவின் பக்கமாக சேர்ந்து விடுவார்கள் என்று என்பதற்காக ரெகொபெயாம் என்ன செய்தான், அந்த யூதாவிலேயே ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தினான், ஒரு கன்றுக்குட்டியை செய்வித்தான். இது ஒரு பெரிய பாவமாக போய்விட்டது. அதனால இவன் என்ன செய்தான், ஒரே எருசலேமிலே ஒரே தேவாலயத்தில் இருக்கிற ஒரே பலிபீடத்தில் எல்லாருமே பலியிடுங்கள் என்று சொன்னான். அதனாலே தேவன் உங்களை தப்புவிப்பாரா என்று ஜனங்களுக்கு சொல்கிறான். நானும் என் பிதாக்களும் சகல ஜனங்களுக்கு செய்ததை அறியீர்களா,
அந்த தேசத்தினுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்பிவிக்க பலன் இருந்ததா? அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்பிவிக்க வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி நிந்தித்தான். இப்படி நிந்தித்ததும் இவன் என்ன செய்தான், ஆலயத்துக்குள்ளே போய் பிரார்த்தனை செய்தான். அவனுடைய விக்கிரகங்கள் கல்லும் மண்ணும் தானே, நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா, நீர் எங்களை தப்புவிப்பீர் அல்லவா என்றெல்லாம் சொல்லி ஏசாயாவிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தித்துக்கொள் என்று சொல்லி அவனை கேட்டுக்கொண்டான். அவனும் எசேக்கியாவும் ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அவன் மீண்டும் நிருபங்களை கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபங்களை நேராக தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அதை விரித்து வைத்து, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான், இப்படியெல்லாம் செய்திருக்கிறான், இதை அவன் உமக்கு விரோதமாக பேசினதை நீர் கேட்டிருக்கிறீர், அதற்கு தகுந்தவாறு நீர் செய்யும் என்று சொல்லி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தான். அன்று என்ன நடந்தது? ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அந்த ராத்திரியிலே அனுப்பினார். 1,85,000 பேரை அந்த ஒரே ஒரு தேவதூதன் சங்கரித்து போட்டான். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எத்தனையோ பொல்லாத ஆவிகள் வரலாம். ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரிக்க முடிந்ததானால் நமக்கும் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரா? நம்முடைய சத்துருக்களை சங்கரிக்க அவராலே முடியாதா? அவருடைய கரத்திலே கொடுங்கள், எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். இப்படி எல்லாரையும் வெட்டி போட்ட பிறகு அங்கே இருந்த மற்றவர்கள் எல்லாரும் இவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். மற்ற ஜாதிகளின் பார்வைக்கு இவன் மேம்பட்டவனாக இருந்தான். இது இப்படி இருக்கிற நேரத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, அப்பொழுது அவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார், ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அது என்ன என்று சொன்னால், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஏசாயா அவனிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்னான். ராஜப்பிளவை என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் என்ன செய்தான்? இப்பொழுது நாம் தியானித்தோம் அல்லவா, தேவாலயத்தையும் ஜனங்களையும் ஒழுங்குபடுத்தினான். எவ்வளவோ காரியங்களை செய்தானே. அப்படி செய்தவனுடைய ஆயுளை நீட்டிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இவன் இப்படி சொன்னான், இப்படி சொல்லி அழுதான். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? ஏசாயாவிடத்தில் சொல்லி, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதோ மரித்து போயிருக்கக்கூடும். நம்முடைய நாட்கள் கூட்டப்பட்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய சந்ததிக்காக, நமக்காக நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஜெபிக்கவும், வேண்டுதல் செய்யவும், மற்றவர்களுக்கு இது சரீரத்தில் இருப்பது நன்மை செய்யவும் தான். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் இதை உணர்வதில்லை. புசித்து குடித்து திருப்தியாக்கி தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் அநேகர் விரும்புகிறார்கள். பெரும்பாலானோர் தாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இருக்கிறதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். தவிர சந்ததியை பற்றிய ஒரு கவலை நிறைய பேருக்கு இன்றைக்கு இல்லை. இது ஒரு பெரிய சாபம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அல்ல பிரியமானவர்களே. நாம் சரீரத்தில் இருக்கிறது நாம் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய சொத்து மாத்திரம் சுதந்திரம் அல்ல. அவர்களும் பரலோகத்தில் போய்
வாழ வேண்டும், நம்மோடு கூட வர வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னான் அல்லவா? நான் மாத்திரம் பரிசுத்தவானாக இருந்து நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போனால் அதனால் என்ன பிரயோஜனம்? நாம் மாத்திரம் ஒரு நல்ல நிலைமையில போய்விட்டு நம் பிள்ளைகள் தாழ்ந்த நிலையில விட்டு சென்றால் என்ன பிரயோஜனம்? அந்த இரத்தப்பழி பரலோகத்திலே கூட நம்மை நிம்மதியாக இருக்கவே கூடாது. என்றால் இந்த ரத்தம் பேசுவோம், பரலோகத்தில் இருந்து எங்களை இவர்களெல்லாம் துக்கப்படுத்தினார்களே, துன்பப்படுத்தினார்களே, இதை எப்பொழுது பழி வாங்குவீர் என்று அந்த ஆத்மாக்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த செய்தி நமக்கு உண்டு. நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது பிரியமானவர்களே. நாம் மரித்தாலும் நரகத்தில் இருந்தாலும் மோட்சத்தில் இருந்தாலும் அது ஜீவனோடு கூட இருக்கும். நன்மை தீமைக்கு ஏற்ற விதமாக நன்மை செய்தவர்கள் நன்மையும் தீமை செய்தவர்கள் தீமையும் அனுபவிக்கத்தான் வேண்டும். நாம் பரலோகத்திலே சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த ஆவிகள் நம்மை நோக்கி அழைக்கக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதிமான்களை இந்த பூமியிலேயே எல்லாவற்றையும் சரி செய்து அனுப்புகிறார். இப்பொழுது நான் ஒரு 4 வருடங்கள் 3 வருடங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த 3-4 வருடங்களிலே என் சந்ததிக்காக செய்ய வேண்டியவைகளை ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். சரீரத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து விட்டோம், பரவாயில்லை, நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்ய வேண்டும். அந்த ஆத்மா நம்மை கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, ஒன்று சொன்னார், உன்னுடைய நாட்களிலே 15 வருடங்களை கூட்டுகிறது மட்டுமல்ல, இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவோட கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் கொஞ்ச நாட்களிலே நடந்தது என்ன? எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டுமையானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி மனமேட்டுமையானான் என்றால், ஏசாயா 38 அதிகாரத்தில் 25 வசனத்தில் சொல்லப்பட்டது. எப்படி அவன் மனமேட்டுமை உடையவனானான் என்றால், இதனாலே யூதாவின் மேலோ எருசலேமின் மேலோ தேவனுடைய கடுங்கோபம் உண்டது. இந்த மனமேட்டுமை நிமித்தம் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. என்ன செய்தான் அப்படி என்றால், எசேக்கியாவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம், கணம், வெள்ளி, பொன், ரத்தினங்கள், கேடகங்கள், வினோதமான ஆபரணங்கள், இதையெல்லாம் வைக்க பொக்கிஷசாலை இது இருந்தது. தானியம், திராட்சரசம், எண்ணெய் இவற்றை வைக்கும் பண்டகசாலை இருந்தது. மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரம், மந்தைகளுக்கு தொழுவங்கள் இதெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் தனக்கு பட்டணங்களை கட்டிவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆசையை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? ஆலயங்களை எல்லாம் சீர்படுத்தி தன்னை ஒழுங்குபடுத்தி விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி தன்னை பாதுகாத்து கொண்டான். தேவனுக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டதினால ஆசைகளை தேவன் கொடுத்தார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆனால் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றிலும் அவனை அறிய வேண்டும் என்று சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 12 முதல் இருக்கிற வசனங்களிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், பலாதானின் குமாரனாகிய பெரோத்கான் பலாதான் என்ற பாபிலோனிய ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்ததுனால அதை கேட்டு நிருபங்கள் வெகுமானத்தில் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து தன்னுடைய பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளி, பொன், கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள், ஆயுதசாலை, பொக்கிஷசாலையில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலே தன் ராஜ்யத்திலே அவன் காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. உடனே எசேக்கியா இப்படி செய்தானே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து
அந்த மனுஷர் யார், அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள், என்ன சொன்னார்கள் என்று கேட்கும் பொழுது, பாபிலோன் தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னான். அவர்கள் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். என் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களிலே நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அது மட்டுமல்ல, நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று சொன்னான். இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? உயிரையே கொடுத்தார். 15 வருடங்கள் அவனுக்கு தானமாக கொடுத்தார். இவன் தன்னை தாழ்த்திருக்க வேண்டாமா? தேவனிடத்திலே அப்படியெல்லாம் செய்தானே, கேட்டானே, நான் நலமானது செய்தேனே ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் செய்தேனே ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டேனே என்று சொல்லி அழுதானே. ஆசைகள் எல்லாம் போகட்டும் என்றால் அது போனால் கூட பரவாயில்லை. தன்னுடைய சந்ததி அடிமைகளாக இருக்கும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள், எருசலேமை சரியாக கொண்டு போவான் என்றெல்லாம் தேவன் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அவன் அப்படிப்பட்ட பெரிய காரியம் என்ன செய்தான்? தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்தான், காண்பித்தான். இது என்னவென்று சொன்னால், பொக்கிஷ சாலை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் காண்பித்து விடக்கூடாது. அதுவும் அவன் புற ஜாதி ராஜா, அவனிடத்தில் இதையெல்லாம் காண்பித்தால் ராஜாவானவன் ரகசியங்களை காக்கிறவனாக இருக்க வேண்டும். முதலாவது, ஊழியக்காரனும் ரகசியங்களை காக்கிற உக்கரானக்காரனாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் காண்பித்து விடும்போது எங்கெங்கே என்ன இருக்கிறது என்று அவர்கள் பார்த்து கொண்டு வந்து எல்லாவற்றையும் அடித்து கொண்டு தான் போவார்கள். இதில் இருக்கிற சத்தியம் என்ன? நமக்கும் கூட நம்மிடத்தில் என்ன வரங்கள் உண்டு, தாளந்துகள் உண்டு, கிருபைகள் உண்டு, என்ன பிரதிஷ்டைகள் நாம் மேற்கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த உறவு, இதனாலே நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஜெபஜீவியம், நம்முடைய சில கிருபைகள், வரங்கள் இதெல்லாம் நமக்கு மனமேட்டுமையை கொடுத்து விடும். அது நம்மை தாழ்த்து விடும். தாழ்மைக்கு எதிராக அந்த பெருமையிலே கொண்டு போய் விட்டுவிடும். இவன் கேட்டிருந்தால் கர்த்தர் மன்னித்திருப்பார், அதையெல்லாம் மாற்றியிருப்பார். ஏன்? அதற்கு பிறகு அந்த ஜனங்களெல்லாம் வேண்டிக் கொண்டதினால இவனுடைய நாட்களிலே இதை செய்யாமல், பிதாக்களுடைய நாட்களிலே செய்யாமல், குமாரனாகிய அவனுடைய வம்சத்தில் இருக்கிற மற்றவர்கள் நாட்களிலே செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது எசேக்கியா என்ன சொன்னார்? நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்று சொன்னான். இவனுடைய நாட்களை பற்றி தான் இவன் கவலைப்படுகிறான், இவனை பற்றி தான் கவலைப்படுகிறான். இதுதான் பொல்லாத ஆவி. நாம் நன்றாக இருக்க வேண்டும், இருக்கிறதை வைத்துக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவித்து போக வேண்டும். எதிர்கால சந்ததி எப்படி போனாலும் பரவாயில்லை, இருக்கிற வரைக்கும் இருக்கிறதையெல்லாம் விற்று சுட்டு தின்று விட்டு ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்று சொல்வது எதிர்கால சந்ததியை பற்றி கவலை இல்லை. சிலர் என்ன நினைக்கிறார்கள்? நான் கொஞ்சம் நாளிலே செத்து போக போகிறேன், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு போகிறேன், பிள்ளைகள் எப்படி போனால் என்ன, பிள்ளைகள் எப்படி போனால் என்ன, அவருடைய ஆத்மா உன்னை நோக்கி அபயமிடும், கூப்பிடும். நீ மோட்சத்தில் இருக்கிறாயோ நரகத்தில் இருக்கிறாயோ, அந்த இரத்தத்தின் சத்தம் உன்னை நோக்கி கூப்பிடும். ஆனால் என்ன நடந்தது? அவன் நித்திரை அடைந்தான். அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளிலே பிரதானமான கல்லறைகளில் அடக்கம் பண்ணினார்களாம். எல்லா குடிகளும், யூதா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவனை கனம் பண்ணினார்கள். ஏன் என்றால் தேவனுக்கு ஏற்ற விதமாக அவன் நடந்து கொண்டதினால பிரதானமான கல்லறை, நல்ல கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியிலே இருக்கிறபடி நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தாரும்.
எசேக்கியாவைப் போல இல்லாமல் நாங்கள் எங்களுடைய சந்ததிக்காக வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். நாங்கள் எங்கள் சந்ததியார் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, எங்கள் சந்ததியாருக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.